அரவிந்த எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இங்க பாரு மித்ரா, மகேஷ் மாதிரி அரவிந்தையும் உனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அவ என்கேஜ்மெண்ட் ஆக போற பொண்ணுங்கிற உரிமையில அட்வான்டேஜ் எடுத்திருக்கலாம். அது தப்புதான். அதுக்காக அவ தப்பானவன ஆயிட மாட்டான்ல. அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல ஆண்டி, அதை மட்டும் கேட்காதீங்க. ஏன், நீ வேற யாரையாவது லவ் பண்றியா? என்கிட்ட மறைக்காம சொன்னா என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் பண்ணுவேன். ஆண்டி, நான் நான் மகேஷை லவ் பண்றேன். காலேஜ் டைம்ல இருந்து, ஏன் ஸ்கூல் டைம்ல இருந்தே மகேஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சப்பதான் நீங்க மகேஷ்க்கு பொண்ணு பாத்தீங்க. ஜாதகம் செட் ஆகல, பரிகாரம் பண்ணணும்னு ஊருக்கு போனீங்க. அங்கதான் மகேஷ் அந்த ஆனந்திய பார்த்தான். அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால எல்லாவும் மகேஷ் கிட்ட சொல்லவே முடியல ஆண்டி. ஒவ்வொரு டைமும் என் லவ் சொல்லலான்னு நினைக்கும் போதெல்லாம் மகேஷ் அந்த ஆனந்தி மேல இருக்கிற லவ் பத்தி பேசி பேசி என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தான். என்னால மகேஷ மறக்கவும் முடியாம, அந்த ஆனந்தி மாதிரி ஒருத்திக்கிட்ட விட்டு கொடுக்கவும் முடியாம, தனியாலா சொல்ல முடியாத அளவுக்கு மனசுக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஆண்டி. மகேஷ் என் ஹஸ்பண்டா, உங்களை என் மதர் இன் லாவா, அங்கிள் என் ஃபாதர் இன் லாவா, ஏன் உங்க எல்லாரையுமே என் ஃபேமிலியா நினைச்சுதான் இப்ப வரைக்கும் நான் பழகிட்டு இருக்கேன். நீங்க ஒவ்வொரு தடவையும் மகேஷ்க்கு பொண்ணு தேடும் போதெல்லாம் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு தெரியுமா?